யோசிச்சு பாருங்க. மியூசிக் பண்றவங்க மியூசிஷியன்ஸோட தான் பழகுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட தான் இருப்பாங்க. புத்திசாலியானவங்க அதே மாதிரி புத்திசாலியானவங்களோட தான் சேருவாங்க. இது வெறும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இல்ல. சில ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மணி மேட்டர்ஸ், ஹாப்பினஸ், ஹெல்த் விஷயங்கள், ஏன் நம்மளோட மூடு கூட நம்ம யாரோட பழகுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்றாங்க. அனீசி ஸ்ட்ரீட்னு ஒரு புக்ல ஒரு லேடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ரிச்சான நியூயார்க் சிட்டி ஆளுங்க கூட அவங்கள ரெகுலர் ஆளுங்களா இல்ல ரொம்ப லக்கியான ஆளுங்களா நினைக்க காரணம் அவங்க யாரோட கம்பேர் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருந்துச்சு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ஃபேன்சியான பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதே சம்பளம் வாங்குற ஒருத்தன் கொஞ்சம் நார்மலான ஆளுங்களோட இருந்தான்னா அவனோட சிச்சுவேஷன்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதே மாதிரி தான் நீங்களும். உங்க பெஸ்ட் 5 ஃப்ரெண்ட்ஸும் நாள் பூரா கேம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. அவங்க எல்லாரும் மினிமம் வேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்ககிட்டயும் நிறைய காசு இருக்காது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்றதுல கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க யாரோட பழகுறீங்கன்னு நீங்களே மாத்திக்கலாம். அது ஒன்னும் பர்மனன்ட் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சரியில்லாம ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் பார்ல இருந்தேன். அப்புறம் நான் கிராஸ்ஃபிட்ல சேர்ந்தேன். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. என் லைஃபே மாறிடுச்சு. முன்னாடி பியர் ஜங்க் ஃபுட்னு இருந்த நான் இப்போ ஹெல்த் பத்தி கேர் பண்ற ஆளுங்களோட இருக்கேன். உங்க லைஃப்ல ஏதாவது சரியில்லைன்னா புது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். நிறைய மணி வேணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுற ஆளுங்களை கண்டுபிடிங்க. நல்ல ஷேப்ல இருக்கணுமா, ஜிம்ல சேருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதே விஷயத்த விரும்புற ஆளுங்களோட இருக்கும்போது மாறுறது ரொம்ப ஈஸி. உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சுத்தமா விட்டுறணும்னு இல்ல, ஆனா உங்க இன்னர் சர்க்கிள் தான் நீங்க யாருன்னு ஷேப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு போற பாதை பிடிக்கலன்னா நீங்க யாரோட பழகுறீங்கன்னு கொஞ்சம் மாத்தி பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த 5 பேர் மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க.